மெடிக்கல் ஃப்ராட் நிறைய நடக்குது, ஓவர் பில்லிங் நடக்குது. இந்த மாதிரி விஷயத்துலேருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது? டீடைல்டு ஐட்டமைஸ்ட் பில்லிங் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் கேட்டு வாங்கணும். என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளானில் எல்லாத்தையும் இன்செர்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு வர்றப்போ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாது? இப்போ சீனியர் சிட்டிசனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைம் ரிஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கிளைம் ரிஜெக்ஷன் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு சில செக்லிஸ்ட்லாம் வச்சுருப்பீங்களா? அந்த மாதிரி இது ஏதாவது எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுமா? 2-3 விஷயத்தில் வந்து இந்த கிளைம் ரிஜெக்ஷன்ஸ் வந்து வரலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு கண்டுக்காமல் ஒரு விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா இன்சூரன்ஸு. நம்ம அதை பற்றி நிறைய வாட்டி பேசியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இதனால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா சார், இப்போது ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளானில் எல்லாத்தையும் இன்செர்ட் பண்ணிடுறாங்க, எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துடுறாங்க சார். பட் ஆனால் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு வர்றப்போ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாது சார்? இப்போ சீனியர் சிட்டிசனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளோட்டர் பாலிசி வந்து ஃபேமிலிக்காக இருக்கும். அதில் சீனியர் சிட்டிசனையும் இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ளோட்டர் பாலிசியோட ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஹையஸ்ட் ஏஜ்டு பர்சன் இந்த ஃபேமிலி அவங்களுடைய ஏஜை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ப்ரீமியமே வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகணுன்னா, அந்த பர்சனோட ஒரு பர்சன் வந்து ஏஜ்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஹையஸ்ட் குரூப் போயிடுவாங்க. ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை எப்படி மாற்றலான்னா, அவருக்கு தனியாக ஒரு பாலிசி எடுக்கிறதுனால 2 விஷயத்தை இது பண்ணலாம். ஒன்று, அந்த ப்ரீமியம் குறையும். 2வது, இந்த சீனியர் மெம்பருக்கு எக்ஸ்க்ளூசிவ் சம் இன்சூர்டு அப்படின்னு இருக்கும். இது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி 4 பேருக்கு வந்து ஒரே சம் இன்சூர்டு இருக்குது அப்படின்னா, இந்த சீனியர் சிட்டிசனும் அதில் இன்க்ளூடட். சப்போஸ் ஏதோ ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு வருஷத்தில் தேவை இருக்குது, அந்த நேரத்தில் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் சீனியர் சிட்டிசனுக்கும் இன்னொரு கிளைம் வருது அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ஒரு கிளைம் இருக்காது, இதை யூட்டிலைஸ் ஆகிருக்கும். அதனால் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கவர் வச்சு வைக்கிறது வந்து அந்த ரிஸ்க்கை குறைக்கும். டெஃபினட்டாக அவங்க தனியான ஒரு பிளானை பார்க்குறது ரொம்ப நல்லது. சார், இப்போது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம் ஒரு ஃபேமிலியாக, நம்மளோட வீட்டில் இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்படின்றப்போ என்னென்ன கீ ஃபேக்டர்ஸ்லாம் முக்கியமான முதல்ல பார்க்கணும் சார்? முதல்ல வந்து ப்ரீமியமை பார்க்கக்கூடாது. ப்ரீமியம் மட்டுமே வச்சு ஒரு பாலிசியை வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், பாலிசி கண்டிஷன்ஸ் முக்கியமாக பார்க்கணும். கோபேமெண்ட் லிமிட் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நிறைய நேரத்தில் வந்து ஒரு லிமிட்ஸ் இருக்கும். ஒரு ரூம் ரெண்ட் லிமிட் இருக்கும், இல்லை வந்து இந்த சர்ஜரிக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. அதேமாரி கோபேமெண்ட் அப்படின்னும்போது ஒரு பர்டிகுலர் கிளைம் வரும்போது இவங்ககிட்டேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த கிளாஸ் ஆடடா அப்படின்றது பார்க்கணும். ஒருவேளை ப்ரீமியம் குறைச்சலாக வேணும்னா ப்ரீமியம் கோபேமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது தவறு கிடையாது. பட் இந்த விஷயம் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுடைய பாலிசி கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். சார், இப்போது சீனியர் சிட்டிசன்ஸ் இப்போ இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க இல்லை அப்படின்னாலுமே அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைம் ரிஜெக்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி கிளைம் ரிஜெக்ஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ நீங்கள் ஒரு சில செக்லிஸ்ட்லாம் வச்சுருப்பீங்களா சார்? அந்த மாதிரி இதை ஏதாவது எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுமா? எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து 2-3 விஷயத்தில் வந்து இந்த கிளைம் ரிஜெக்ஷன்ஸ் வந்து வரலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நான் டிஸ்க்ளோஷர். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். நமக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஹெல்த் கண்டிஷனை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அந்த டிஸ்க்ளோஷர் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பாலிசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ ஒரு சீனியர் சிட்டிசன்னா இன்றைக்கி காமனாக இருக்கக்கூடிய இது வந்து இந்த டயபிட்டிஸோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சில நேரங்களில் காமனாக பார்க்குறோம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுனால ப்ரீமியம் ஏறிடுமே அப்படின்ற பயத்தில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் விட்டோம்னா டெஃபினட்டாக அந்த கிளைம் டைமில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 2வது விஷயம் வந்து நிறைய நேரத்தில் வந்து இம்மீடியட்டாக டே கேர் ப்ரொசீஜர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷனை எதிர்பார்ப்போம். காலையில் போயிட்டு உடனே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். 24 மணி நேரம் அப்படின்றது இருக்காது. எல்லா இன்சூரன்ஸ் பாலிசியுமே வந்து மினிமம் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்தால் தான் இந்த கிளைமை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால் அந்த விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். 3வது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக எமர்ஜென்சியில் வந்து இவங்க வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க. அந்த அட்மிட் ஆகிருந்த விஷயத்தை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு உடனே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்காது. அதனால் ஏதாவது ஒரு டைமில் வந்து ஏதோ அட்மிஷன் ஆகுறாங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ப்ராப்பர் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து
இன்டிமேஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 3 விஷயம் வந்து ப்ராப்பராக இருந்ததுனாலே வந்து உங்களால் பெரும்பான்மையாக வந்து இந்த கிளைம் ரிஜெக்ஷன்ஸை வந்து குறைக்க முடியும். சார் இப்போது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது, இன்னொரு சைடு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டில் வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ் எதை சார் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்? என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஒன்று வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது வந்து லாங் டேர்முக்காக, மீன்ஸ் அதாவது லாங் டேர்ம்ன்றது வந்து லாங் டேர்ம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து மெடிக்கல் பாலிசி எடுக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சர்டன் திங்ஸ் ஆர் நோ கேஷ் ஓரியன்ட். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மெடிசின் பில் ஆகட்டும், இல்லை கன்சல்டேஷன் ஃபீஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து உங்களுக்கு டே கேர் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு சின்ன விஷயங்கள் வரும்போது, இப்போ ஒரு கோல்டோ ஒரு காஃபோ இல்லை ஒரு ஜுரமோ வரும்போது எல்லா தடவையும் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்காது. அதனால் இந்த மாதிரி வரும்போது சில நேரங்களில் நம்ம கையிலேருந்து பணத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கும். இதுக்காக தனியாக ஒரு கார்பஸ் வச்சுருக்கிறது நல்லது. அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி கார்பஸ்னு சொல்லலாம். ஸோ பெரிய அமௌண்ட்டு இந்த மாதிரி சர்ஜரி ப்ரொசீஜர்ஸு இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து நம்ம மெடிக்ளைம் பாலிசியும், இந்த மாதிரி ரெகுலர் ரொட்டீன் சின்ன சின்ன மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கார்பஸையும் வச்சுருக்கிறது நல்லது. சார் இப்போ ஒருத்தர் 60 வயசுக்கு மேலே தான் இன்சூரன்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் வந்து இன்சூரன்ஸ் எடுக்க போகிறாரு அப்படின்னா அவருக்கு இருக்க பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட் ப்ரீமியம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு வழி இருக்கா சார் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு? ப்ரீமியமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு 2 விதியம் இருக்குது. ஒன்று வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி கோபேமெண்ட்டுன்றது ஒரு பெரிய ஒரு ஆப்ஷன். ஜென்ரலி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிளைம் வரும்போது ஒரு 20% 30% நீங்கள் கோபே பண்ணுங்கள் அப்படின்வாங்க. அதாவது 1 lakh கிளைம் வந்ததுன்னா 20,000 30,000 நீங்கள் பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் அதை ஆஃப் பண்ணுற பட்சத்தில் ப்ரீமியம் வந்து கணிசமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கும் அது உறுதியாக இருக்கும், அது வந்து ஜென்யூன் கிளைம் அப்படின்றது. இன்னொன்று வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால டெஃபினெட்லாக அந்த கிளைமில் இன்ஜென்யூனிட்டி இருக்காது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதனால் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக வச்சுருப்பாங்க. அதனால் கோபே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொன்று வந்து ஜோனல் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சிட்டியில் இருக்கும்போது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். சிட்டியை விட்டு வெளியில் இருக்கிறாங்க, ஒரு டவுன்ஸில் இருக்காங்க, இல்லை வில்லேஜில் இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அதே டிசீஸ்க்கு வந்து கரெக்டலாக இருக்கும். ஸோ இதனால் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது இந்த ஜோன் ஏ அப்படின்போது ஒரு டவுனுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டோ இல்லை வந்து ஒரு சிட்டிக்கு ஒரு அமௌண்ட்டோ இந்த மாதிரி ப்ரீமியமில் வந்து ஒரு வித்தியாசம் கொடுப்பாங்க. அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்த்து ஆஃப் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. சார் இப்போது ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டியா இல்லை ரீஇம்பர்ஸ்மெண்ட் ப்ராசஸா எதில் சார் சார்ந்திருக்குது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்? சீனியர் சிட்டிசனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா இந்த 2 விஷயத்தில் எது பெட்டராக இருக்கும்? இப்போது கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி அப்படின்றது வந்து நிறைய இடத்துல இன்டெக்ரல் ஆகிடுச்சு. இப்போது ஹாஸ்பிட்டல்லையே வந்து ஒரு கிளைம் டெஸ்க் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த கிளைம் டெஸ்க்கே வந்து நிறைய நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லா நேரத்துலையும் கையில் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ப்ரொசீஜர் அது வந்து ரொம்ப அதிகமாக ஒரு ஜென்ரலாக வந்து நம்ம இப்போ பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லை ஒரு வேளை டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரும் பணத்தை நம்ம கையிலேருந்து கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரொசீஜர். இதுக்கு 3rd ஸ்டெப் வந்து போயிட்டு அதை வந்து ரீம்பர்ஸ் வாங்குறது. நம்ம ஆனதுக்கப்புறம் அதை போயிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அந்த ரீம்பர்ஸ்மெண்ட் வாங்குறது. இதோட கேஷ்லெஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஃபெசிலிட்டி. அதனால் கேஷ்லெஸ் இருக்கக்கூடிய அந்த பாலிசிஸை நம்ம தேர்வு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் நெட்வொர்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நிறைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனியை நீங்கள் தேர்வு பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரீமியம் கொஞ்சம் ஹையராக பே பண்ணிங்கனாலும் உங்களுடைய கிளைம்ஸு கேஷ்லெஸ் கிளைம்ஸ் பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கணும். அதனால் அது நிறைய இடத்துல நம்ம படிக்க மாட்டோம். ப்ரீமியம் வந்து இது கம்பேரபிளாக குறைச்சலாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அதிகமாக இருந்ததுனாலே அது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி ஈஸியாக கிடச்சிரும். ஹாஸ்பிட்டல் பில்ஸை கூட நம்ம விட்டுடலாம் சார். இப்போது வீட்டிலேயே நிறைய பெரியவங்க பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி எடுத்துப்பாங்க, இல்லை ஹோம் நர்சிங்க்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் தனியாக ஸ்பெண்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல சார்? இதுக்கு நான் முன்னாடியே பிளான் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சார் பண்ணணும்? சரி, இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சி கார்பஸோ இல்லை மெடிக்கலுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கார்பஸ் வைக்கிறதோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணுறீங்களோ அதேமாதிரி இந்த ஹெல்த் அப்படின்ற விஷயத்துக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ஒன்று ஏதாவது அன்சர்டினிட்டி வருது, ரிஸ்க் வருது, ஹெல்த்துக்கான ரிஸ்க் வருதுன்னும் போது மெடிக்கல் பாலிசி எடுத்து வச்சுருக்கோம், மெடிக்ளைம் பாலிசி எடுத்து வச்சுருக்கோம்.
பட் அதே நேரத்தில் ஒரு கார்பஸ் பர்டிகுலராக எனக்கு மெடிக்கலில் எமர்ஜென்சி வரும்போது இந்த கார்பஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு தனி கார்பஸை முதல்லேருந்தே எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா அது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபிசியோதெரப்பியோ இல்லை ஒரு ஹோம் நர்ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷனில் கவர் ஆகாத விஷயங்களில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு ஹேபிட்டாக எடுத்துகிட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை இந்த ஹெல்த் கார்பஸ் அப்படின்னு நம்ம வந்து அலோகேட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம அந்த ஒரு அன்சர்டனிட்டிஸ்லேருந்து டெஃபினட்டாக வெளியில் வரலாம். அது ரொம்ப சிறந்தது. சார், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டேன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போது என் குடும்பமாக இருக்கட்டும், இல்லை என் குடும்பத்தில் இருக்க பெரியவங்களாக இருக்கட்டும், இவங்களை எப்படி சார் பாதுகாக்கிறது? நான் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து கேட்குறேன்னா, இப்போ மெடிக்கல் ஃப்ராட் நிறைய நடக்குது, ஓவர் பில்லிங் நடக்குது, இந்த மாதிரி விஷயத்துலேருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்டு ஐட்டமைஸ்ட் பில்லிங் அப்படின்றது வந்து ஒன்று எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் கேட்டு வாங்கணும். கேட்டு வாங்கிட்டு பார்க்கணும். ஏன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அன்யூட்டிலைஸ்ட் மெடிசின்ஸ் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் மெடிசின் வந்து நம்ம ஃபார்மசிலேருந்து வாங்கியிருப்போம், அதை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம பில்லில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கலாம், இல்லை அந்த பில்லுலேருந்து குறைச்சிக்கலாம். அந்த மெடிசனை ரிட்டர்ன் பண்ணுறதுனாலையோ அந்த ஒரு நிறைய நேரத்தில் வந்து இந்த சலைன் பாட்டில்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், அன்யூஸ்டு மெடிசின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுனால டெஃபினட்டாக அந்த ஓரளவுக்கு வந்து அந்த பில்லு வந்து குறையும். ஸோ இதனால் அந்த புரிதல் ரொம்ப அவசியம். நிச்சயமாக அந்த பில்லை வந்து பார்க்கணும். ரெண்டாவது, அந்த கண்டிஷன்ஸ் நமக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ரூமில் வந்து நம்ம போகணும் அப்படின்ட்டு. இவங்க வந்து கிளைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே ஹையர் கிரேட் ரூம்ஸில் வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்மளை போட்டிருப்பாங்க. ஃபைனலாக கிளைம் வரும்போது தான் தெரியும் நமக்கு எலிஜிபிலிட்டி வந்து இந்த மாதிரி ரூம்ஸு, ஆனால் வந்து இவங்க நம்மளை ஹையர் ரூமில் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ஒருத்தர் வந்து தன்னோட கையிலேருந்து கொடுக்க வேண்டியிருக்கும், அது இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொடுக்காது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பர்டிகுலராக இதை வந்து பார்த்துட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாலிசி கண்டிஷனை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.